இன்றைய முக்கிய செய்திகள். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் 2026 ஒட்டி வாக்காளர்களுக்கு கணக்கிட்டு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய உதவிடும் பொருட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் கந்திகுப்பம் புனித சவேரியார் நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் வாக்கு சாவடி நிலை அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கொண்டு படிவங்களை பூர்த்தி செய்யும் பணியை மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் வட்டாட்சியர் திரு சின்னசாமி அவர்கள் பார்வையிட்டு வாக்கு சாவடி நிலை அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் மற்றும் தன்னார்வலர்களை பாராட்டினார். கிருஷ்ணகிரியில் தமிழக வெற்றி கழகத்தினர் நவம்பர் 16 அன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகில் செய்தனர். இதில் கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட அணி செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர பேரூர் கழக பொறுப்பாளர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் திரளாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் கூட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அவற்றை உரிய துறை அதிகாரிகளிடம் வழங்கி உடனடி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். மேலும் தகுதியில்லாத விண்ணப்பங்கள் மீது உரிய விளக்கத்தை மனுதாரருக்கு அளிக்க வலியுறுத்தினார். SIR வேலை நிறுத்தத்தில் பங்கேற்கும் ஊழியர்களுக்கு சம்பளம் கிடையாது. தமிழகத்தில் வருவாய்த்துறை ஊழியர்கள் நவம்பர் 17 முதல் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை புறக்கணிப்பதாக அறிவித்தனர். இந்நிலையில் இப்பணியில் இருந்து அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் சம்பளம் கிடையாது என தலைமை செயலாளர் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். பணிக்கு வராத அரசு பணியாளர்களுக்கு சம்பளம் பிடித்தம் செய்யப்படும் என உத்தரவிட்டுள்ளார். TVK பொதுச் செயலாளர் மீது வழக்கு பதிவு. சென்னை திருவல்லிக்கேணி சிவானந்தா சாலையில் சாருக்கு எதிராக நேற்று நவம்பர் 17 DVK போராட்டம் நடத்தியது. அப்போது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்ததாக பொதுச் செயலாளர் ஆனந்த், மாவட்ட செயலாளர் அப்புறம் உள்ளிட்ட 2500 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் குறித்து விரிவான விசாரணை காவல்துறையினர் நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. DVK நிர்வாகி நிர்மல் கூட்டணி குறித்து விளக்கம். எங்களுடைய நிலையில, எங்களுடைய கூட்டணி நிலையில போன மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாடோ அதுல எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய கொள்கை எதிரியாக பாரதிய ஜனதா கட்சியை சொல்லிவிட்டோம். அந்த கட்சியோடு இருக்கும் எந்த கட்சியிலும் நாங்கள் கூட்டணி இருக்க 1% இல்ல. அதற்கான ஒரு பாயிண்ட் புள்ளி சதவீதம் கூட வாய்ப்பு இல்லைன்றது தெளிவா சொல்லுங்க. நாங்க தான் ஏற்கனவே சொல்லிட்டோம். எங்களுடைய நிலைப்பாட்டில் எங்களுடைய தலைவர் தான் முதல்வர் வேட்பாளர். எங்களுடைய வெற்றி தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர். எங்களுடைய கட்சியின் தலைமையை ஏற்று யார் வருகிறார்களோ அது எங்களுக்கு கொள்கையில் எந்த